परमात्मा से है मेरी आत्मा, अब चल कर ले मिलन। परमानंद का अनुभव कर, ओ परमानंद का अनुभव कर, तू धन्य बना जीवन। ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा, अब चल कर ले मिलन। अब चल कर ले मिलन, अब चल कर ले मिलन। प्रभु की प्राप्ति का मूल मंत्र है संपूर्ण समर्पण। है आत्मा चल प्रभु को सौंप दे, तू सारा जीवन। ओ देख प्रभु तेरे निकट विराजे, ओ देख प्रभु तेरे निकट विराजे, कर ले अभिवादन। ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा, अब चल कर ले मिलन। अब चल कर ले मिलन, अब चल कर ले मिलन। ज्योति बिंदु के प्रेम सिंधु में चल आज नहा ले। परम पिता का प्रेम पात्र बनकर तू शुभ वर पाले। ओ किरण किरण को निरख नयन से, ओ किरण किरण को निरख नयन से, हो जा मन में मगन। ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा, अब चल कर ले मिलन। परमानंद का अनुभव कर तू, परमानंद का अनुभव कर तू, धन्य बना जीवन। ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा, अब चल कर ले मिलन। अब चल कर ले मिलन, अब चल
कर ले मिलन, अब चल कर ले मिलन, अब चल कर ले मिलन। प्रभु प्यार की किरणों से जीवन हुआ उजाला, पलकों में बिठा के हमें बड़े प्यार से है पाला। प्रभु प्यार की किरणों से जीवन हुआ उजाला, पलकों में बिठा के हमें बड़े प्यार से है पाला। अब न कोई मन का गम है, ना कोई तन की चिंता, हो अब न कोई मन का गम है, ना कोई तन की चिंता। बेफिक्र हम हो गए हैं, साथ है जग परम पिता। महिमा के सागर है वो, सबका वो रखवाला। प्रभु प्यार की किरणों से जीवन हुआ उजाला, पलकों में बिठा के हमें बड़े प्यार से है पाला। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। परमात्मा
बनो दुलारे, ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் என்ன அடைஞ்சிட்டீங்க? இத்தனை காலங்களாக என்னை தேடுனீங்க, யாரை அடையணும்னு தேடுனீங்களோ அந்த பரம்பொருள் பரமசக்தி திரிமூர்த்தி சிவன் பாபா, அவரை நம்ம அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு பாபா ஃபுல் முரளியில் நினைவு செய்தால்தான் எல்லா அதிசய காரியங்கள் நடக்குங்கிறார். பாபாவோட நினைவுங்கிறது அவ்வளோ பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நம்ம இதில் கவனம் கொடுக்கணும். எல்லா காரியங்களையும் நம்ம செய்யணும். ஏன்னா பாபா நமக்கு கர்ம யோகிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க. கடமையை நம்ம விடக்கூடாது, ஆனாலும் கவனம் அதிகம் நம்ம எதில் செலுத்தணும்? என்னுடைய சிரேஷ்ட கர்மா, உயர்ந்த கர்மா நான் செய்யணும்னா பாபாவோட நினைவு தான் எனக்கு அஸ்திவாரமாக இருக்குது. இப்படி அஸ்திவாரம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, செய்ய முடியாது நம்ம. அதே போல தான் விதை இல்லாமல் விருட்சம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி பாபாவோட நினைவு தான் எல்லாத்துக்குமே பேசிக். வானிலை பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சே தும் பாப்கே பச்சே மாலிக்கு ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் குழந்தை, எஜமானன். அந்த அத்தாரிட்டி இருக்கு, அதிகாரம் இருக்கு. तुमने कोई बाप के पास शरण नहीं ली है. நீங்கள் அப்பாவிடம் தஞ்சம் அடைய வேண்டிய அவசியமில்லை. बच्चा कभी बाप की शरण में नहीं जाता. ஒரு குழந்தை ஒரு பொழுதும் அப்பாவுக்கு சரண் அடைவது கிடையாது, தஞ்சம் அடைவது கிடையாது. ஏன்னா அப்பானாலே அதிகாரம், உரிமை இருக்குது. அப்பாட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்குமே அந்த குழந்தைக்கு அதிகாரம் உண்டு. क्वेश्चन, किस बात का सदा सिमरन होता रहे तो माया तंग नहीं करेगी. எந்த ஒரு விஷயம் சதா நினைவில் இருந்ததேயானால் மாயா பிரச்சனை பண்ணாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், தொல்லை கொடுக்காது. हम बाप के पास आए हैं, वह हमारा बाबा भी है, शिक्षक भी है, सद्गुरु भी है, परंतु हे निराकार. நான் பாபாவிடம் இருக்கின்றேன், பாபாவிடம் வந்துள்ளேன். பாபா என்னுடைய அப்பா, டீச்சர், சத்குரு. ஆனால் அவர் நிராகார். நம்மளை போல அவருக்கு உருவம் இல்லை, அதாவது ஜோதி ஸ்வரூபமானவர் அவர். हम निराकारी आत्माओं को पढ़ाने वाला निराकार बाबा. பாபா சொல்றாங்க, நான் நிராகாரி ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கக்கூடிய நிராகாரமான அப்பாவா இருக்கிறேன். ये बुद्धि में सिमरन रहे तो खुशी का पारा चढ़ा रहेगा, फिर माया तंग नहीं करेगी. இந்த விஷயம் புத்தியில் சிந்தனையில் இருந்ததேயானால் குஷியின் அளவு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, மாயா தொல்லை கொடுப்பதிலிருந்து விடுபட்டுவிடும். ओम शांति. त्रिमूर्ति बाप ने बच्चों को समझाया, त्रिमूर्ति बाप है ना. திரிமூர்த்தி பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டு இருக்கார். त्रिमूर्ति இல்லையா அவர்? तीनों को रचने वाला वो ठहरा ना, सर्व का बाप,
மூவரையும் படைத்தவர் அப்பா இல்லையா? எல்லாருக்கும் அப்பா அவர். क्योंकि ऊंचते ऊंच वह बाप ही है. உலகத்திலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒருவர், அவர் நம்முடைய அப்பா. बच्चों की बुद्धि में है हम उनके बच्चे. நமக்கு புத்தியில் சிந்தனையில் இருக்குது நான் அவருடைய குழந்தை. உலகத்துக்கே ஒருவர் உயர்ந்தவர், அவருடைய குழந்தை. जिसे बाप परधाम में रहते हैं वैसे हम आत्माएं भी वहाँ की निवासी हैं. இப்படி பாபா பரந்தாமத்தில் வசிக்கின்றாரோ அவ்வாறு நாமும் அங்கே வசிப்பவர்களாக இருக்கின்றோம். बाबा ने ये भी समझाया कि ड्रामा है, जो कुछ होता वह ड्रामा में एक ही बार होता है. பாபா இதை நமக்கு நாலேஜ் கொடுத்திருக்கார். இந்த ட்ராமா என்பது எதெல்லாம் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றதோ ஒரு முறை மட்டும்தான் நடக்கின்றது. பாபி ஏக்கி பார் படானே ஆத்தேகே. அதுமாதிரி பாபாவும் ஒரு முறை தான் படிப்பிப்பதற்காக வந்திருக்கார். तुम कोई शरणागति नहीं लेते हो, ये अक्षर भक्ति मार्ग की शरण पड़ी में तेरी. கடவுளே சரணாகதி கொடுங்க, உங்களுடைய பாதத்தில் எனக்கு இடம் கொடுங்க, நான் சரண் அடையணும் உங்களிடம். நான் உங்களுடையவன், நான் உங்களுடையவன் என்ற சப்தம், शरणागति என்ற சப்தம் பக்தி மார்க்கத்தினுடையது. बच्चा कभी बाप की शरण पड़ता है क्या? बच्चे तो मालिक होते. பாபா சொல்றார், ஒரு குழந்தை அப்பாவுக்கு சரணடையணுங்கிற அவசியம் என்ன? அதுக்கு எல்லா உரிமை இருக்குது. बच्चे बाप की शरण नहीं पड़े हो. நீங்களும் அவ்வாறு குழந்தைகள் பாபாவிற்கு சரண் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பாபா ने तुमको अपना बनाया. பாபா உங்களை தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதில் நம்ம யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், எவ்வளோ குறைபாடுகள் இருந்தாலும், பலகீனங்கள் இருந்தாலும், விகாரத்தன்மைகள் இருந்தாலும், பாபா நம்மை அவருடையவராக ஆக்கிவிட்டார். பாபா ने बच्चों ने बाबा को अपना बनाया. நீங்களும் பாபாவை அவருடையவராக ஆக்கிவிட்டீர்கள். பாபா நம்மளை அவருடையவர் ஆக்கிட்டாரு, நாம பாபாவை என்ன பண்ணிட்டோம்? நம்முடையவராக ஆக்கிட்டோம். तुम बच्चे बाबा को बुलाते ही हो कि बाबा आओ, हमको अपने घर ले जाओ, அர்த்தாத் ராஜா இதோ. நம்ம பாபாவை எப்படி அழைத்தோம்? பாபா நமக்கு கோடிட்டு காட்டுறார். குழந்தைகளே, நீங்கள் என்னை எப்படி கூப்பிட்டீங்க தெரியுமா? ஹே பகவான் வாங்க, அப்பா அந்த பூமிக்கு வாங்க, வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். அதாவது உரிமையை எங்களது உரிமையை கொடுங்க, ராஜ்யத்தை கொடுங்க. எக்கே சாந்தாம் தூசரா சுக்கதாம். சுக்கதாம் ஹே பாபா கி மில்கியத், துக்கதாம் ராவன் கி மில்கியத். பாபா 2 வழி காட்டுறார். ஒன்று சாந்தி தாம் போகிறதுக்கான வழி, இன்னொன்று சுகதாம் வருவதற்கான வழி. சாந்தி சுகதாமம் என்பது பாபாவினுடைய ஆஸ்தியாகும். துக்கதாமம் என்பது ராவணனினுடைய சொத்தாகும். 5 விகாரம் में फंसने से दुख ही दुख है. 5 விகாரங்களில் மாட்டிக்கொள்வதனால் துக்கமே துக்கம் ஏற்படுகிறது. अब बच्चे जानते हैं हम बाबा के पास आए हैं. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தெளிவாக. உலகம் எங்கேயோ இருக்குது, நாம் பாபா கிட்ட இருக்கிறோம். ஒரு அழகான கோட்டைக்குள்ளே பாபா வளர்க்குறார், பூஞ்சோலையில் வளர்க்குறார், ஃப்ளவர் கார்டனில் வளர்க்குறார். சுகம் தரக்கூடிய விஷயங்களை சொல்லி துக்கங்களை மறக்கச் செய்து பாபா நம்மளை வளர்த்துட்ருக்காரு. இப்போ பாபா भी है, शिक्षक भी है, परंतु निराकार. அவர் அப்பா டீச்சர், ஆனால் அவர் ஒளி. हम निराकारी आत्माओं को पढ़ाने वाला निराकार. செகண்ட் டைம் சொல்கிறார், நான் நிராகார ஆத்மாக்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர், நானும் நிராகார். ஓஹே ஆத்மாவுக்கா பாப். அவர் யார் தெரியுமா? ஆத்மாக்களுக்கெல்லாம் அப்பா. सदैव बुद्धि में सिमरन होता रहे तो खुशी का पारा चढ़े, ये बोलने से ही माया तंग करती है. பாபா என்னுடைய ஆத்ம தந்தை அப்பாங்கிற நினைவு எப்போ மறந்து விடுகிறதோ அப்பொழுது மாயா நமக்கு தொல்லை கொடுக்குது.
अभी तुम बाबा के पास बैठे हो बाप और वर्षे याद आता है. இப்போ நீங்கள் பாபாவிடம் வந்திருக்கிறீங்க. பாபா நினைவும் அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியினுடைய நினைவும் தான் உங்களுக்கு ஏற்படுகிறது. எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் तो புத்தி में है ना. பாபா சொல்றார், உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் புத்தியில் இருக்கு இல்லையா? எந்த லட்சியம், எந்த குறிக்கோள்? யாது சிவபாபாக்கோ கர்னா ஹே. நம்ம நினைவு என்பது ஒரு சிவபாபாவை தான் செய்ய வேண்டும். கிருஷ்ணको याद करना तो बहुत सहज. கிருஷ்ணரை நினைவு செய்யறது ரொம்ப ஈஸி. शिव बाबा को याद करने में ही मेहनत. ஏன்னா பாபா ஒளி நிராகார் இல்லையா? அவரை நாம் நினைவு செய்வது கொஞ்சம் கடினம். अपने को आत्मा समझ बाप को याद करना. ரெண்டாவது தன் ஆத்மான்னு புரிந்து தான் அவரை நம்ம நினைவு செய்யணும். கிருஷ்ண अगर हो उस पर तो सभी जट फिदा हो जावे. ஒருவேளை கிருஷ்ணராக இருந்திருந்தால் நாம் அனைவரும் அவரிடம் சரணாகதி அடைந்திருப்போம். काश माताएं तो बहुत चाहती हैं हमको कृष्ण जैसा बच्चा मिले, कृष्ण जैसा पति मिले. தாய்மார்கள் அனைவருமே என்ன கேட்குறாங்க தெரியுமா? கிருஷ்ணரை போல ஒரு கணவனும் கிருஷ்ணரை போல ஒரு குழந்தையும் எங்களுக்கு இருந்தால் நல்லது. अभी बाबा कहते मैं आया हुआ हूँ तुमको श्री कृष्ण जैसा बच्चा अथवा पति भी मिलेगा. इन जैसा गुणवान सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण सुख देने वाला तुमको मिलेगा. பாபா சொல்கிறார், நம்ம என்ன விரும்புகிறோங்கிற நம்மளுடைய உள் உணர்வு, உள் ஆசையை பாபா புரிஞ்சுக்கிறார். நம்ம கூட எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய உணர்வை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. பாபா அவருடைய அதிசயம் பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன விரும்புகிறோங்கிறத அப்படி தெளிவாக சொல்லிடுவார். நமக்கே அதிசயமாக இருக்கும். இதுதான் பாபாவுடைய தன்மை, பாபாவுடைய குணம். சொல்கிறார், நான் வந்திருப்பதே அதற்காகத்தான். எதற்காக? ஸ்ரீ கிருஷ்ணரை போல குழந்தை பதி உங்களுக்கு கிடைக்கும். எப்போன்னா நீங்களும் அவரை போல குணவான், சர்வ குணங்கள் நிறைந்த 16 கலைகளில் முழுமை பெற்றவராக நீங்கள் எப்பொழுது ஆகுவீர்களோ அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ அழகான பதில் பாருங்க. ஸ்வர்க அத்வா ஸ்ரீ கிருஷ்ணபுரி மே சுக்கி சுக்கே. ஸ்வர்க்கம் அதாவது கிருஷ்ணபுரியில் சுகமே சுகம்தான் இருக்குது. பच्चे जानते हैं यहाँ हम पढ़ते हैं ஸ்ரீ கிருஷ்ணபுரி जाने लिए. நம்ம தெரிஞ்சுதான் படிக்கிறோம். இந்த பாடம் கிருஷ்ணபுரி செல்வதற்காகத்தான். स्वर्ग को सब याद करते हैं ना. कोई मरता है तो कहते हैं फलाना स्वर्गवासी हुआ, फिर खुशी होना चाहिए ना. யாராவது இறந்துட்டா சொர்க்கவாசி அடைந்து விட்டார்கள்னு கூறும்பொழுது சந்தோஷந்தானே அதிகரிக்கணும். தாலி பஜானி சாகியே. பாபா சொல்ற, நல்லா கைத்தட்டி ஆறாவாரத்தை கொண்டாடணும். நரக் சே நிக்கல்கர் சொர்க்கமே கயா ஏ தோ போத் அச்சா ஹுவானா. நரகத்திலேருந்து விடுபட்டு அவங்க சொர்க்கம் போயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இல்லையா? நல்ல விஷயந்தானே. ஜப் கோய் கஹே ஃபலானா ஸ்வர்க பதாரா தோ போலோ கஹா சே கயா. சொல்கிறாங்க இல்லையா, இன்னார் இறந்தவங்கள சொர்க்கம் போயிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க எங்கிருந்து அவங்க சொர்க்கம் போனாங்க. சரூர் நரகசே கயா. கட்டாயமாக நரகத்திலிருந்து தான் போயிருக்கணும். இஸ்மித்தோ போது குஷிக்கு பார்த்தேன்னா அப்போ இல்லை நீங்கள் சந்தோஷம் தானே படணும், ஏன் அழணும்? அழ வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சப்கோ புலாக்கர் டோலி கிலானி சாகியே. இவங்க சொர்க்கம் போயிட்டாங்கன்னு எல்லாரையும் அழைத்து நீங்கள் டோலி கொடுக்கணும் தானே. பரந்து ஏதோ சமஜிக்கி பாத்தே. ஆனால் இவைகள் அனைத்தும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். ஐசனி கஹி 21 ஜென்மே கே லியே சொர்க்க கயா. இறந்தவங்களை அப்படி சொல்ல மாட்டாங்க. 21 பிறவிக்கு அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க, சொர்க்கம் போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சிர்ஃப் கஹுதேத்தே ஸ்வர்க கயா. இதை மட்டும்தான் சொல்லுவாங்க, சொர்க்கம் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. अच्छा फिर उनकी आत्मा यहाँ बुलाते क्यों हो? சரி, அவங்க தான் சொர்க்கம் போயிட்டாங்களே, ஏன் அவங்கள திரும்பி இங்கே அழைக்கிறீங்க? நரக்கோ போஜன் கிலாவே. நரகத்தோட போஜனம் உணவை கொடுக்கணுமா அவங்களுக்கு? நரகமே தோ புலானா நகி சாகியே.
சொர்க்கம் போனவங்கள மீண்டும் ஏன் இந்த துக்க நரகத்துக்கு நீங்கள் அழைக்கணும்? ஏ பாபா பைட் சம்ஜாத்தே. பாருங்க, இந்த விளக்கங்கள் எல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஹர் பாத் ஞான் கி ஹேனா, ஒவ்வொரு விஷயங்களும் ஞானபூர்வமான விஷயங்கள், அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். बाबा को बुलाते ही हमको पतित से पावन बनाओ तो जरूर पतित शरीर को खत्म करना पड़े. பாபாவை நம்ம இந்த பத்தீத்தமான உலகத்திலிருந்து தூய்மை ஆக்குங்கள்னு சொன்னோம் இல்லையா? இந்த பத்தீத்த சரீரமும் நமக்கு அடுத்து இருக்காது. சப் மர் ஜாயேங்கே தோ கौन किस लिए रोएंगे? எல்லாருமே இறந்துக்கிட்டே இருக்காங்கன்னா யாரை நினைச்சு அழ முடியும்? अब तुम जानते हो हम ये शरीर छोड़ जाएंगे अपने घर. இப்போ நமக்கு நல்லா தெரியுது, நாம் இந்த உடலை விட்டுவிட்டு நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். अभी ये प्रैक्टिस कर रहे हो कि कैसे शरीर छोड़े. பாருங்க, முக்கியமான பாயிண்ட்டை பாபா சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பயிற்சி எடுத்துக்கொண்டுள்ளோம். என்ன பயிற்சி எடுக்கிறோம்? அஷரீரி பிராக்டிஸ் இல்லையா? எவ்வாறு நாம் இந்த உடலை விட்டு பாபாவிடம் செல்ல வேண்டும், கஷ்டப்படாமல் பாபா நினைவில் சந்தோஷமாக பாபாவோட பிராப்திகளை நினச்சி செகண்டில் இந்த உலக கவர்ச்சி எல்லாத்தையும் மறந்து பாபா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவரோட போய் சேரணும் அவரிடம். அதற்காக நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துட்ருக்குறோம். ऐसे पुरुषार्थ दुनिया में कोई करते होंगे? நம்மளை மாதிரி முயற்சி உலகத்தில் வேறு யாராவது செய்திருப்பாங்களா என்ன? எப்படி நம்ம மரணிக்க வேண்டும், எப்படி சரீரத்தை பழைய உடலை விட்டு பாபாவிடம் செல்ல வேண்டும், இதற்கான முயற்சி வேறு யாருமே செஞ்சிருக்கவே மாட்டாங்க. तुम बच्चों को ये ज्ञान है हमारा ये पुराना शरीर. இது பழைய உடல், அங்கங்கே தையல் போட வேண்டியிருக்கும், அங்கங்கே டேமேஜ் ஆகுது, அங்கங்கே வலி உபத்திரங்கள் இருக்கத்தான் செய்யுங்கிற புரிதல் இருக்குது. பாபாவி கேத்தே புராணி ஜுத்தி கா லோன் லேத்தாகும். ஸ்ரீ பாபாவும் கூறுகின்றார், நானும் பழைய செருப்பை கடனாக எடுத்துள்ளேன். பிரம்ம பாபா சொல்கிறார், ड्रामा में रत्ती ही निमित्त बना हुआ ये बदल नहीं सकता. ட்ராமாவில் எனக்குன்னு கிடைத்த இந்த ரதம் ஃபிக்ஸ் ஆனது, இதுதான் நிமித்தம், இதை யாராலுமே மாற்ற முடியாது. இன்கோ தும் 5000 வருஷ பாத் தேக்கேங்கே. மீண்டும் இதே உடலை 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பார்ப்பீர்கள். ड्रामा का राज समझ गए ना? ड्रामाவோட ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க இல்லையா? ये बाप के सिवाय और कोई में ताकत नहीं जो समझा सके. இதெல்லாம் புரிதல் கொடுப்பதற்கு பாபாவை தவிர வேறு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி இருக்காது. ये पाठशाला बड़ी वंडरफुल. यहाँ बूढ़े भी कहेंगे हम जाते ही भगवान की पाठशाला में भगवान भगवती बनने. இந்த பாடசாலை என்பது ஒரு அதிசயத்தக்கது. ஏன்னா வயசானவங்க கூட சொல்கிறாங்க, நான் படிக்கிறதுக்கு பகவான்கிட்ட போகிறேன். எதுக்காக? தேவி தேவதை ஆகிறதுக்காகன்னு. அரே புடியா தோடேகி கபி ஸ்கூல் படுத்தி. அரே வயசான கிழவங்கெல்லாம் ஸ்கூலில் படிப்பாங்களா என்ன? தாத்தா பாட்டி எல்லாம். தும்சே கோய் பூச்சே தும் கஹான் ஜாத்தே ஹோ. உங்களை பார்த்து யாராவது கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? போலோ हम जाते ही ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி மே. சொல்லுங்க, நாங்களாம் ஈஸ்வரிய யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறோம். வஹா ஹம் ராஜயோக சீக்தே ஹே. அங்கே ராஜயோக கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். अक्षर ऐसे सुनाओ जो वह चक्रित हो जावे. बूढ़े भी कहेंगे हम जाते भगवान की पाठशाला में. यहाँ ये वंडर है, हम भगवान के पास पढ़ने जाते हैं. அவங்களுக்கு அப்படியே தலை சுத்தணுமா, அதிசயப்படணுங்கிறார் பாபா. அப்பா, வயசானவங்களும் பாடசாலைக்கு போகிறேன், பகவான் பாடம் எடுக்கிறார் சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் நான் பகவான்கிட்ட படிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? அப்படி எல்லாருக்கும் ஒரு அதிசயம் ஏற்படணும். எசேர் கோய் ககுன சக்கேனா. பாபாவுடைய ஒண்டர்ஃபுல்லான பாடசாலை பாருங்கள். என்ன பாடசாலை? பிகே பாடசாலை பாருங்கள். பாபா சொல்கிறாரு, எங்கெல்லாம் கீதை நடக்குதோ அதெல்லாம் பாடசாலை.
பாபா சொல்கிறார் எல்லாருமே வராங்க. சின்ன குழந்தையும் உட்காந்துருக்கும், யூத்தும் உட்காந்துருப்பாங்க, வயதானவங்களும் உட்காந்துருப்பாங்க, கிரகஸ்தியும் உட்காந்துருப்பாங்க, எல்லாருமே பாடசாலையில் இருப்பாங்க. கहीं निराकार भगवान फिर कहाँ से आए? நிராகாரமான பகவான் எங்கிருந்து வருவார் பாடசாலைக்குன்னு கேள்வி கேட்பாங்க அடுத்து. क्योंकि वो तो समझते ही भगवान राम रूप से न्यारा. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள் பெயர் உருவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு. அபி தும் சமஜ் சே போல்தே ஹோ, நீங்கள் புரிஞ்சு அவர்களிடம் சொல்கிறீங்க. ஹரேக் மூர்த்திக்கு ஆக்குபேஷனுக்கு தும் ஜான்தே ஹோ, ஒவ்வொரு மூர்த்தியை பற்றி ஹிஸ்ட்ரியை நாங்கள் சொல்லுவோம். புத்தி மே பக்கா ஹி கி ஊஞ்ச்தே ஊஞ்ச் சிவ பாபா உன்கி ஹம் சந்தான். ஆனால் நம்ம புத்தியில் இருக்குது உயர்ந்தவர் சிவபாபா, அவரோட குழந்தை நான். अच्छा फिर सूक्ष्म वदनवासी ब्रह्मा विष्णु शंकर तुम फिर कहने मात्र नहीं कहते हो. ஃபர்ஸ்ட் சிவபாபா, அடுத்தது யாரு? பிரம்மா விஷ்ணு சங்கர். பாபா சொல்றாரு, சொல்றதுக்காக நம்ம இதை சொல்றோம். तुम तो जिगरी जानते हो कि ब्रह्मा द्वारा स्थापना कैसे करते. நீங்கள் ஆழத்தில் போய் புரிஞ்சிருக்கீங்க சிவபாபா பிரம்மா மூலமாக எப்படி படைத்தல் காரியத்தை செய்கிறார். சிவாய் துமாரே ஒரு கோய்க்கு பயோகிராஃபி பத்தானா சகே, உங்களை தவிர வேறு யாராலுமே அவருடைய சரித்திரத்தை சொல்ல முடியாது. அப்படி பயோகிராஃபி ஹி நகி ஜான்தே அவரோं की कैसे जानेंगे? அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க அடுத்தவங்கள பற்றி எப்படி சொல்ல முடியும்? தும் அபி சப் குச் ஜான் கயே ஹோ, நீங்கள் அனைவரை பற்றியும் ஆழமாக புரிந்துள்ளீர்கள். बाप कहते हैं मैं जो जानता हूँ सो तुम बच्चों को समझाता हूँ. பாபா கூறுகின்றார், எனக்கு எதெல்லாம் தெரியுமோ தெரிந்துள்ளேனோ அதை அனைத்தையும் குழந்தைகளுக்கு கூறுகின்றேன். எவ்வளோ பெரிய மகா வாக்கியம் பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்லது தெரிஞ்சால் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா நம்மளை விட அவங்க கற்றுக்கிட்டு முன்னாடி போயிடுவாங்கன்னு ஒரு ஜலசி. பாபா எவ்வளோ நேர அகங்காரி. தன்னை போல குழந்தைகள் ஆகணும்னு விரும்புகிறார். ராஜாய் பி பாப் பிகர் கோய் தேனா சகே, ராஜ்யத்தையும் பாபாவை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இன் லக்ஷ்மி நாராயண் ने कोई लड़ाई से राज्य नहीं पाया. லக்ஷ்மி நாராயணர் சண்டை போட்டு யுத்தத்தால் ராஜ்யத்தை பெறவில்லை. वहाँ लड़ाई होती नहीं, यहाँ तो कितना लड़ते झगड़ते. பாபா சொல்கிறார், அங்கே எந்த சண்டை சச்சரவுக்கு இடமே இல்லை. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் சண்டை சச்சரவு தான். கித்தனை டேர் மனுஷிய, எதுக்கெல்லாம் சண்டை, அவ்வளோ பேர் இருக்காங்க, நிரம்பி இருக்காங்க. எங்கே கால் வச்சாலும் சண்டை, தண்ணிக்கு சண்டை, எல்லாத்துக்குமே சண்டை வருது. அபி தும் பச்சோं की दिल अंदर आना चाहिए, हम बाबा के दादा द्वारा वर्षा पा रहे. ஆள் மனசில் இருக்கு, நான் பாபாவின் ஆஸ்தியை பிரம்மா பாபா மூலமாக பெற்றுக்கொண்டுள்ளேன். பாபா கேத்தே மாமே கிம் யாद करो, ऐसे नहीं कहते जिनमें प्रवेश किया उनको याद करो. ஸ்ரீ பாபா கூறுகின்றார், என்னை நினைங்க, மனதால் என்ன நினைங்க, என்ன என்கிட்ட உங்கள் மனசை கொண்டு வாங்க. நான் யார் உடலில் சரீரத்தில் பிரவேசித்துள்ளேனோ அவரை நினைங்கன்னு நான் சொல்லவில்லை. कहते कि मामेकम याद करो, மீண்டும் கூறுகிறேன், என்னை நினைங்க. वो सन्यासी लोग अपना फोटो नाम सहित देते हैं, शिव बाबा को फोटो क्या निकालेंगे? சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி நினைங்க, என்ன நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. ஸ்ரீ பாபாவுக்கு நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும்? ஸ்ரீ பாபாவை பிந்திக்கு உப்பர் நாம் கேசே லிக்கேங்க, பாபாவே ஒளி, அந்த ஒளி மேலே எப்படி எழுத முடியும் ஸ்ரீ பாபான்னு? बिंदी पर नाम शिव बाबा नाम लिखेंगे तो बिंदी से भी नाम बड़ा हो जाएगा. அந்த ஒளி பாபா சின்ன ஒரு அழகான ஒளி, அவர் மேலே சிவபாபா பிந்து புள்ளி மிக உயர்ந்தவர் நம்ம எழுதுனா பாபாவே மறைஞ்சிடுவார். அவரே ஒளி புள்ளி, எழுத்து பெருசாக போய்டும். இப்போ சமஜிக்கு பார்த்தேன்னா பாபாவை நினைக்கணுங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எப்படி நினைக்கணும் அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்தெல்லாம் நாம் அவரை நினைக்க முடியாது. बच्चों को बड़ा खुश होना चाहिए, हमको शिव बाबा पढ़ाते. பகவான் படிப்பிக்கின்றாருங்கிற குஷி இருக்கணும். ஆத்மா படித்தீங்கன்னா சன்ஸ்கார் ஆத்மா லே ஜாத்திகே, பாடம் படித்து படிப்போட அந்த சாரத்தை ஆத்மா சன்ஸ்காரமாக எடுத்து செல்கிறது. அபி பாபா ஆத்மா மே சன்ஸ்கார் பர் ரஹே,
பாபா இப்போ ஆத்மாவில் சன்ஸ்காரங்களை நிறைத்து கொண்டிருக்கிறார். இப்போ பாபா भी है, டீச்சர் भी है, குரு भी है. அவர் அப்பாவுக்கு அப்பா, டீச்சருக்கு டீச்சர், குருவுக்கு குருவாக இருக்காரு. जो बाप तुमको सिखलाते वो औरों को भी ये सिखलाओ. சிருஷ்டி சக்கரको याद करो कराओ. பாபா எதெல்லாம் கற்றுத்தருகின்றாரோ அதை நீங்கள் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள். உலகத்தினுடைய சக்கரத்தை பற்றிய ஞானம், எப்படி நாம் சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் நீங்களும் புரிஞ்சு பிறருக்கு சொல்லிக் கொடுங்க. जो उनमें गुण है बच्चों को भी देते हैं. பகவான் கிட்ட என்னெல்லாம் குணங்கள் இருக்கோ அவற்றை குழந்தைகளுக்கும் தருகின்றார். இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு பேர் தான் யோகா. யோகம் என்பது சிவ பாபாவிடம் உள்ள குணங்களை நாம் பெற வேண்டும், அதில் முழுமை அடைய வேண்டும், ஒவ்வொரு குணங்களிலும் மாஸ்டர் ஆக வேண்டும். இதுக்கு பேர் தான் யோகா. कहते ही मैं ज्ञान का सागर सुख का सागर तुमको भी बनाता हूँ. சொல்ற நான் ஞானக்கடல் சுகக்கடல் உங்களையும் அவ்வாறு ஆக்குகிறேன். தும்பி சபிக்கோ சுக்குதோ, நீங்களும் எல்லாருக்கும் என்ன போல சுகம் கொடுங்கிறார் பாபா. மன்சா வாச்சா கர்மனா கொய் கோபி துக் நதோ. மனதால் வார்த்தையால் செயல்களால் யாருக்கும் உபத்திரம் கொடுக்காதீங்க. सबके कान में की मीठी मीठी बात सुनाओ. श्री बाबा को याद करो, याद से विकर्म विनाश होंगे. எல்லார் காதில் இனிமையான வார்த்தைகளை போடுங்க. பகவானை நம்ம நினைச்சோன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிடும். सबको संदेश देना बाबा आया है उनसे ये वर्षा पाओ. இந்த மெசேஜையும் போடுங்க எல்லார் காதில். பாபா சொல்ற எப்படி லெட்டர் பாக்ஸில் லெட்டர் விழுற மாதிரி எல்லார் காதில் இதை போட்டு வைங்க. சிவ பகவான் நமக்கு செய்தி அளிக்கின்றார். என்ன செய்தி அளிக்கின்றார்? அவரிடம் இப்போ அவர் வந்துள்ளார், அவரிடம் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை அவர் அனைவருக்கும் அனுப்புகிறார். சப்கோ ये संदेश देना पड़े. எல்லாருக்குமே இந்த செய்தியை நீங்கள் கொடுக்கணும். ஆக்ரீன் அக்பார் வாலே பி டாலேங்க. கடைசியில் இன்னும் போக போக நியூஸ் பேப்பரில் எல்லாருமே போடுவாங்க. ஏதோ ஜான்தே அந்த में सब कहेंगे अहो प्रभु तेरी லீலா. கடைசியில் தான் பகவானை தெரிஞ்சுக்கும் போது ஆஹா பிரபு உங்களுடைய லீலை எவ்வளோ உயர்ந்தது, நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு வருத்தப்படுவாங்க. ஆப்பிக்கு சப்கோ சத்கதி தேத்தே ஹோ. நீங்கள் தான் எல்லாருக்குமே சத்கதி அளிக்கின்றீர்கள். துக்குசை சூடாயே சப்கோ சாந்திதாம் லே ஜாத்தே ஹோ. எல்லாரையும் துக்கமான விஷயங்களிலிருந்து விடுவித்து மனிதர்களை தேவதையாக ஆக்குறீங்க. 21 ஜென்மோं के लिए பாபா சொல்கிறாரு, 21 பிறவிகளுக்கு. ये भी जादूगरी ठहरी ना, उनकी अल्पकाल के लिए जादूगरी. ये तो मनुष्य से देवता बनाते हैं 21 जन्मों के लिए. इन मनमनाभव के जादू से तुम लक्ष्मी नारायण बनते हो. பாபா சொல்கிறாரு, மனிதனை தெய்வமாக மாற்றுறது எவ்வளோ பெரிய ஒரு மந்திர சக்தியாகும். பாபா சொல்கிறாரு, உலகத்தில் மந்திரம் போடுறாங்கன்னா அல்பகால அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக மந்திரம் போடுறாங்க. ஆனால் பாபா 21 ஜென்மத்திற்காக மன்மனா பவ என்ற ஜாது மந்திரத்தினால் லக்ஷ்மி நாராயணராக நீங்கள் ஆகின்றீர்கள். ஜாதுகர் ரத்னகர் சப் சிவபாபா பர்ஹே. பாபாவுக்கு பேர் மந்திரவாதி என்றும் ரத்ன வியாபாரி என்றும் சொல்லப்படுது. நக்கி பிரம்மா, பிரம்மா கிடையாது. இந்த புகழ் யாருக்கு? சிவ பாபாவினுடைய புகழ் இது. ஏ பிரம்மா பிராமணியா சப்படுத்தே. இந்த பிரம்மாவும் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகிய பிராமணிகளும் படிக்கின்றீர்கள். பட்கர் ஃபிர் படாத்தே. எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க? பிறருக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. பாபா அக்கேலா தோடாக்கி படாத்தே. பாபா தனியாக வந்து பாடம் நடத்துவாரா என்ன? பாபா தும்கோ இக்கட்டா படாத்தே. எல்லாருக்கும் ஒன்றாக பாபா படிப்பிக்கிறார். து ஃபிர் அவரோங்கோ படாத்தே ஹோ. பாபா படிப்பித்ததை நீங்கள் மற்றவர்களுக்கு படிப்பிக்கின்றீர்கள். பாப் ராஜோக் சிக்லா ரஹே, வஹி பாப் ரச்சியத்தா ஹே, கிருஷ்ணத்தோ ரச்சனா ஹேனா. பாபா ராஜயுகத்தை கற்றுத்தருகின்றார், அவரே படைப்பாளர். கிருஷ்ணரும் அவருடைய படைப்பல்லவா. வருஷா ரச்சியத்தா சே மில்தா ஹே நாக்கி ரச்சனா சே. ஆஸ்தி படைப்பாளர்கிட்டேருந்து தான் கிடைக்குமே தவிர படைப்புக்கிட்டேருந்து கிடைக்காது. கிருஷ்ண சே வருஷா நகி மில்தா.
கிருஷ்ணர் என்றைக்குமே யாருக்குமே பிராப்தி தர முடியாது. विष्णु के 2 रूप लक्ष्मी नारायण, छोटे पेन में राधे कृष्ण. विष्णु के 4 भुजंगल லக்ஷ்மி நாராயணர் இணைந்த ரூபம். கிரகஸ்த ஒரு கலைதான் ராஜயோகம் என்பதின் அடையாளம். சின்ன வயசில் ராதை கிருஷ்ணராக இருக்காங்க. ஏ பாத்தேன் பக்கி யாது கர்லோ. இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க ஆழ் புத்தியில் கொண்டு போய் போடுங்க. பூடே பி தீக்கே சலை ஜாவே தோ ஊஞ்சுப்பது பாசக்கே. வயசானவங்களும் கூட முயற்சியில் நல்லா முன்னேறினாங்கன்னா உயர்ந்த பதவி கிடைச்சிரும். புடியும் காத்தோ ஃபிர் தோடா மமத்தோ பி ரேத்தா. வயசானவங்களுக்கு கொஞ்சம் பற்றும் இருக்கும் இல்லையா, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பற்று இருக்கும் இல்லையா. अपने ही रचना रूपी जाल में फंस पड़ते. தன்னோட படைப்போட அந்த படைப்புலவே சிக்கியிருக்காங்க. கித்தனும் கோ யாதா ஜாத்தி ஹே. வயசானவங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு எத்தனை பேருடைய ஞாபகம் வருது, புத்தி அங்கங்க அலைப்பாயுது. உன்சே புத்தியோகத்தோடு அவர் ஃபிர் ஏக்கு பாப்ஸே ஜோடுனா இஸ்மே ஹி மேனத். வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் பாபா நினைக்கிறது. எல்லா வலைகளிலிருந்து விடுபடணும், புத்தியை விடுவிச்சு ஒரு பாபாட்ட புத்தியை லிங்க் பண்ணணும். இதில் தான் அவங்களுக்கு கஷ்டம். ஜீத்தேஜி மர்னா, இதுக்கு பேர் தான் வாழ்ந்து கொண்டே இறந்து போகுதல்னு அர்த்தம். புத்திமே ஏக்கி தீர் லக்கையா பஸ். புத்தியில் ஒரே அம்பு எய்தா போதும். ஃபிர் யுக்தி சே சல்னா ஹோத்தா. அதுக்கு பிறகு யுக்தியாக நீங்கள் எல்லாமே நடந்துக்கலாம். எஸ்ஸே நெய் கொய்சே பாத் சீத் நெய் கர்னிகை. பாபா அப்படி சொல்லலை, யாருக்கிட்டையும் நீங்கள் குடும்பத்தில் பேசக்கூடாது அப்படி கிடையாது. கிரகஸ்த் விவகாரமே பல் ரகோ, சப்சே பாத் சீத் கரோ. குடும்பத்தில் நல்லா இருங்க, சேர்ந்துருங்க, எல்லாரோட நல்லா பேசுங்க. உன்சே பி ரிஷ்தா பல் ரக்கோ. அவங்கக்கிட்டையும் நீங்கள் சம்பந்தங்களாம் நல்லா வைங்க. பாபா கேத்தே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஆனால் நீங்கள் எந்த தாரணையை ஆரம்பிக்கிறீங்களோ வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. அகர் ரிஷ்தா கி நகி ரக்கே தோ உன்கோ உத்தார் கேசே காரே. பாபா சொல்கிறாரு, நீங்கள் சம்மந்தமே வைக்காட்டா உங்களுடைய சம்மந்தக்காரவங்களை சம்மந்தப்பட்டவங்களை எப்படி நீங்கள் முன்னேற்ற முடியும்? தோனோசே தோடு நிபாவும். பாபாவையும் பார்த்துக்கணும், சொந்த பந்தத்தையும் பார்த்துக்கணும். நீங்கள் பாபா சே பூச்சித்தே ஷாதிமே ஜாவும். பாபாட்ட சொல்ல குழந்தைங்க கேட்குறாங்களாம், பாபா இன்னாருக்கு மேரேஜ் நான் போகலாமா போட்டுமான்னு கேட்குறாங்க. பாபா கஹெங்கே கியூ நகி ஜாவோ. பாபா சொல்கிறாரு, ஏன் போகக்கூடாது நான் சொல்லுவேண்ணா, ஏன் போகக்கூடாது, தாராளமாக போகலாம். बाप सिर्फ कहते काम महाशत्रु उन पर जीत पानी है तो तुम जगत जीत बन जाएंगे. பாபா கூறுவதாவது, காமம் மிகப்பெரிய எதிரி, அதை நீங்கள் வெற்றி அடைந்தீர்களே ஆனால் உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். நிர்விகாரி ஹோத்தே ஹியே சத்தியுகமே. பாபா சொல்கிறாங்க, நிர்விகாரியாக இருப்பது சத்தியுகத்தில். யோக பல்சே பைதா சோத்தி ஹே. யோக பலத்தால் அங்கே குழந்தைகள் பிறக்கின்றனர். பாபா कहते हैं निर्विकारी बनो, एक तो ये पक्का करो हम शिव बाबा के पास बैठे हैं. இந்த விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும். நான் शिव பாபாவிடம் இருக்கின்றேன். शिव बाबा हमको 84 जन्मों की कहानी बताते. शिव बाबा எனக்கு 84 ஜென்மங்களின் கதை சொல்லிட்டு இருக்கார். சிருஷ்டி சக்கர ஃபித்தா ரேத்தா. இந்த கால சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதனால தான் பாபா கதை சொல்கிறார், எவ்வளோ காலங்கள் சுழன்றது, எப்படி சுற்றியது என்ற கதை. पहले पहले देवी देवता आते ही सदो प्रधान, फिर पुनर्जन्म लेते लेते तमो प्रधान बनते, पुरानी दुनिया पति. பாபா சொல்கிறாங்க, இந்த காலச்சக்கரம் ஃபஸ்ட்டு சதோ பிரதானமாக இருக்குது, நல்லா இருக்குது, தூய்மையாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிறப்பு எடுக்க 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 உலகமும் மாறிவிட்டது. உலகம் இப்பொழுது பழசாகிவிட்டது. ஆத்மாகி பத்தித்தேனா யஹா கோய் சீஜ் சார் நகி ஹே. எல்லாமே பழசாக போச்சு. ஆத்மாவிலேருந்து எல்லாம் எதுலேயுமே சாரம் சக்தி இல்லை. கஹா சத்யுகா ஃபல் ஃபுல் கஹா யஹா கே. சத்தியுத்தில் பழங்கள் புஷ்பங்கள் எங்க, இங்கே உள்ளது எப்படி இருக்குது பாருங்க. வஹா கபி கட்டி பாசி சீஜ் ஹோத்தி நகி. அங்கே இந்த புளிப்பானது எதுவுமே இருக்காது. இங்கே பழம்லாம் மாம்பழம்லாம் விற்கிது, பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே வெட்டுனா ஒரே புளிப்பு. பாபா சொல்கிறார், அங்கே அப்படிலாம் இருக்காது. தும் வஹாं கா சாட்சாத்கார் பி கர் ஆத்தே ஹோ. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் கூட பார்த்துட்டு வரீங்க. துமாரி தில் ஒத்தியே ஃபல் ஃபூல் லே ஜாவே.
உங்களுடைய மனசு சொல்லுது இங்கே இருக்கக்கூடிய பழங்கள் புஷ்பங்கள் எல்லாம் நம்ம கீழே கொண்டுட்டு போகலான்னு. பரந்து யஹா ஆத்தேகோ வ கும் ஹோ ஜாத்தா. ஆனால் அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே வந்தோன்னே அது மறைஞ்சிடும். ஏ சப் சாட்சாத்காரக்காராவே பச்சோக்கு பாபா பெஹலாத்தே. இந்த மாதிரிலாம் காட்சியெல்லாம் கொடுத்து குழந்தைங்கள பாபா மகிழ்விக்கின்றார். ஏஹே ரூஹானி பாப், பாபா ஆன்மீக தந்தை அல்லவா. ஜோ தும்கோ படாத்தே, அவர் தான் உங்களுக்கு படிப்பிக்கிறார். ஷரீதுவாரா படுத்திஹே ஆத்மா நகி ஷரீர். ஷரீரத்தின் மூலமாக படிக்கிறது ஆத்மா, ஷரீரம் அல்ல. ஆத்மாக்கோ சுத்த அபிமான் ஹே, ஆத்மாவிற்கு சுத்த அபிமானம் இருக்கின்றது. மேம்பிய சொர்க்க லேஜாராகும், நானும் சொர்க்கம் சென்று கொண்டிருக்கின்றேன். சொர்க்கா மாலிக் பன் ரகாகும், நானும் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிக் கொண்டிருக்கின்றேன். சொர்க்கமே तो सब जाएंगे परंतु सबका नाम லக்ஷ்மி நாராயண் நகி ஹோங்கேன்னா. சொர்க்கத்துக்கு எல்லாருமே போவோம், ஆனால் எல்லாருக்குமே பேர் லக்ஷ்மி நாராயணான்னு இருக்காது இல்லையா. வருஷ ஆத்மா பாத்திகே, ஆத்மா தான் ஆஸ்தி அடையுது. என் ஞானம் ஒரு கோய் தேன சக்கி சிவாய் பாப்கே, பாபாவை தவிர வேறு யாராலுமே இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏஹை யூனிவர்சிட்டி, இஸ்மே சோட்டை பச்சி ஜவான் சப் படுத்தே. இது யூனிவர்சிட்டி, இதில் சின்ன குழந்தை முதல் இளைஞர் வரை இதை படிக்கிறாங்க. எஸ்ஸா காலேஜ் கபி தேக்கா, பாபா கேள்வி கேட்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு காலேஜ் நீங்கள் வேறு எங்காவது பார்த்துள்ளீர்களா? ये मनुष्य से बैरिस्टर डॉक्टर आदि बनते, यहाँ तो मनुष्य से देवता बनते. உலகத்தில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கன்னா டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, வக்கீல் ஆகுறாங்க. ஆனால் இங்கே மனிதன் தெய்வமாக மாறுகின்றனர். தும் ஜான்தே ஹோ பாபா ஹமாரா டீச்சர் சத்குரு ஹம்கோ சாத் லே ஜாயேங்கே. உங்களுக்கு தெரியும் பாபா நமக்கு அப்பா டீச்சர் சத்குரு நம்மை அழைத்து செல்வார். ஃபிர் படாயி அனுசார் ஆக்கர் சுகதாமி பது பாயேங்கே. நீங்கள் படித்ததின் அனுசாரம் சத்தியுகத்தில் நீங்கள் சுகதாமத்திற்கான பதவியை அடைவீர்கள். பாபா தோ கபி துமாரே சத்தியக்கு தேக்தா பி நகி. முக்கியமான விஷயம் சொல்றார் பாபா, நான் நீங்கள் போகக்கூடிய சத்தியுகத்தை பார்த்ததில்லை. ஸ்ரீ பாபா பூச்சித்தே ஹம் சத்தியுகு தேக்தே. ஸ்ரீ பாபா குழந்தைங்கள பார்த்து கேட்குறார், நான் சத்தியுகத்தை பார்த்துருக்கேனா? பாபா சத்தியுகத்தை பார்த்துருக்காரா இல்லையா? என்ன பதில் சொல்ல போறீங்க? देखना तो शरीर से होता, उनको अपना शरीर तो है नहीं, तो कैसे देखेंगे? பார்க்கணுன்னா தேகத்தில் உள்ள சரீரத்தால் தானே பார்க்க முடியும், கண்கள் மூலமாக. பாபாவுக்கு தேகமே இல்லை, எப்படி பார்த்துருப்பார்? यहाँ तुम बच्चों से बात करते देखते हैं ये सारी पुरानी दुनिया. இங்கே பாபா குழந்தைங்களோட பேசுகிறார், குழந்தைகளை பார்க்கின்றார். இது பழைய உலகம் என்பது அவருக்கு தெரியுது. ஷரீர் பிகர் குச் தேக் ந சகே. பாபாவுக்கு ஷரீரம் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் வேலை பண்ண முடியாது. பாபா கேத்தகேமே பத்தித்து துனியா துனியா பத்தித்து ஷரீர் மீ ஆக்க தும்கோ பாவன் பனாத்தாகும். பாபா கூறுகின்றார், நான் அந்த பத்தித்தமான மோசமான உலகம், மோசமான இந்த உடலில் வந்து உங்களை நான் சுத்தப்படுத்துகிறேன். மே ஸ்வர்க தேக்தா பி நஹி ஹூம், நான் சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை. எசனை கி கோய்கே ஷரீர் சே சிப் கர் தேக் ஜாவும். அப்படி இல்லை, யாருடைய சரீரத்துலையாவது மறைமுகமாக வந்து ஒளிஞ்சு வந்து நான் வந்து சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடுறேன்னு இல்லை. நெய் பார்ட்டி நெய்யே, சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய பார்ட்டே எனக்கு கிடையாது. தும் கித்தினி நெய் நெய் பாத்தே சுன்தே ஹோ. எவ்வளோ புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. தோ அப் புராணி துனியா சே தில் நஹி லகானி ஹே. எதுக்காக நான் புது புது விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்? இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் வெளியேற்றணும். பாபா கேத்தே ஹே ஜித்தனா பாவன் பனே உத்தனா பது மிலேகா சாரி யாது கி யாத்ரா பாஜி ஹே. எவ்வளோ நீங்கள் தூய்மை ஆகணுமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைவின் ஒரு விளையாட்டு தான். யாத்ரா பர் பி மனுஷ்ய பவித்திர रहते फिर लौट जाते हैं फिर अपवित्र बनते. யாத்திரை போகும்போது புனிதமாக போகிறாங்க, சுத்தமாக போகிறாங்க. ட்ரிங்க் குடிக்கிறதோ ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை எந்த நான்வெஜ் சாப்பிட்றதோ எதுவுமே இருக்காது. ஆனால் வரும்போது அங்கே எல்லாத்தையும் தொடங்கிடுறாங்க. தும் பச்சோங்கோ குஷி போத் ஹோனி சாஹியே. குழந்தைகளாகி உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஏன்?
जानते हो बेहद के बाप से हम बेहद स्वर्ग का वर्षा लेते हैं तो उनकी श्रीमत पर चलना है ना. பகவான் நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாருனா அவர் சொல்கிறபடி வழிகாட்டுதலின்படி நம்ம நடக்கணும் இல்லவா. பாப்கி யாது செய்கி சதோ பிரதான் பண்ணாகே. பாபாவினுடைய நினைவால் தான் ஆத்மா தூய்மை பெறுகிறது. 63 ஜென்மோங்கி இக்கட்டு சடி ஹுயி ஹே. 63 ஜென்மங்களினுடைய அந்த கரை என்பது அகல்கிறது. இஸ் ஜனமே உத்தார்னி ஹே. எல்லா கணக்கு வழக்கையும் இந்த ஜென்மத்தில் நாம் இறக்கி வைக்கணும். அவர் கோய் தக்லீஃப் நகி ஹே. பாபா இங்கே வேறு எந்த கஷ்டங்களை நமக்கு கொடுக்கல. என்ன நினைங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் இறக்கி வைங்கன்னு சொல்கிறார். विष पीने की जो भूखी लगती है वे छोड़ देनी चाहिए. उनको तो ख्याल भी ना आवे. விஷம் குடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் கூட அதை விட்டுடுங்க, வேண்டாம். அந்த நினைப்பு வரக்கூடாது. விகாரத்தோட உணர்வு நமக்கு வரக்கூடாது. பாபா கேத்தகின் விகாரோ சேவித்தும் ஜென்ம ஜென்மாந்தர் துக்கி ஹுயே ஹோ. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த விகாரத்தால் தான் பல பிறவிகள் நீங்கள் துக்கியாகவே ஆன காரணம். குமாரியும் பற்றி போத்து தரஸ்படுத்தாங்க. பாபாவுக்கு குமாரிகள்லாம் நினச்சா ரொம்ப இறக்கம் வருதான். பயோஸ்கோப் மே ஜானே சே ஹி கராபு ஹோ படுத்தே. சினிமா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், வீணாயிடுறாங்க. இசை ஹெல்மே சலே ஜாத்தே. சினிமா பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, நரகத்தை நோக்கி போயிடுறாங்க. பாபா கோய்கோ கேத்தே देखने से हर्जा नहीं परंतु तुमको देख और भी जाने लग पड़ेंगे इसलिए तुम नहीं जाना. பாபா சொல்கிறார், சினிமா பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் முக்கியமான விஷயம், சினிமா பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் போனீங்கன்னா உங்களை பார்த்து அடுத்தவர்களும் கெட்டு போவாங்க. ஆகவே நீங்கள் போகக்கூடாதுங்கிறார் பாபா. எவ்வளோ அழகான அறிவுரை சொல்கிறாரு பாருங்க. ஏஹே பாகீரத். பாபாவோட இந்த शरीरम रथम भाग्यशाली रथम. भाग्यशाली रथ है ना जो निमित्त बना है ड्रामा में अपने रथ को लोन देने. பாக்யசாலி ரதம் பிரம்மா பாபாவுடைய ரதம். ஏன்னா அவர் தான் நிமித்தம் ஆயிருக்கார். இந்த ட்ராமாவில் அவர் தன்னுடைய ரதத்தை லோனாக கொடுக்குறார். தும் சமஸ்தே ஹோ பாபா இன்மே ஆத்தே ஹே. நீங்கள் உங்களுக்கு தெரியும் பாபா இந்த ரதத்தில் தான் வரார். ஹுசைன் கி கோடா. ஹுசைன் ஒரு ராஜா, அவருடைய ஒரு குதிரை அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி பாபாவுடைய ரதம் இது. தும் சப்கோ ஹசீன் பனாத்தே. பாபா உங்கள் எல்லாரையும் அதிர்ஷ்டசாலியாக ஆக்குகின்றார். बाबा खुद हसीन है ना परंतु ये रत लिया है ड्रामा में इनका पार्ट ही ऐसा. பாபா ஸ்வயம் யார், ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை ராஜாக்குறார். ட்ராமாவில் பார்ட் அந்த மாதிரி இருக்குது. ஆத்மாவுக்கோ காலி பன் கை ஹே உनको கோல்டன் ஏஜ்டு பண்ணானா. எந்த ஆத்மாக்கெல்லாம் கருப்பாயிட்டாங்களோ அவர்களை தங்கமாக்க வேண்டும் அல்லவா பாபா. பாபா சர்வசக்திவான் ஏ ட்ராமா. அடுத்த கேள்வி கேட்குறார், பாபா சர்வசக்திவானா அல்லது ட்ராமாவா. ड्रामा है फिर उनमें जो एक्टर्स हैं उनमें सर्वशक्तिवान कौन. ட்ராமாலையும் யாரெல்லாம் ஆக்டர்ஸ் இருக்காங்களோ அந்த ஆக்டர்ஸ்குள்ளார யார் சர்வசக்திவானா இருக்கா. சிவபாபா और फिर ராவன். சிவபாபாவா அப்புறம் ராவணனா யாரு. आधा कल्प राम राज्य आधा कल्प रावण. अरे कल्पा राम राज्यम अरे कल्पा रावण राज्यम. घड़ी घड़ी बाप को लिखते हैं हम बाबा की याद भूल जाते. அடிக்கடி பாபாவுக்கு லெட்ரு போடுறாங்களா குழந்தைங்க, பாபா உங்கள் நினைவு எனக்கு மறந்து விடுகிறது. உதாஸ் கோ படுத்தே, ரொம்ப நாங்கள் சோர்வாயிடுறோம். அரே தும்கோ சொர்க்க கா மாலிக் பனானே ஆயா ஹோ ஃபிர் உதாஸ் கியூ ரேத்தே ஹோ. சொர்க்கத்துக்கு உங்களை எஜமானாக்க வந்திருக்கும் போது நீங்கள் எப்படி உதாசீன ஆகலாம். மேனத்தோ கர்ணிகே பவித்திர பண்ணாகேனா. பகவான் படிப்பிக்க வந்திருக்கும் போது நம்ம முயற்சி பண்ணி படிக்கணும்ல, அப்போ தானே லட்சியத்தை அடைய முடியும். ஐசேகி திலக்கு தேவே கியா. நீங்கள் படிக்காமல் அப்படியே நான் உங்களுக்கு வெற்றி திலகத்தை வச்சிருவேன்னா ராஜ்ய திலகத்தை. ஆப்பேகி அப்படிக்கோ ராஜ்ய திலக் தேனேக்கா லாயக் பனானா. உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகத்தை இடுவதற்கான தகுதியை கொண்டு வர வேண்டும். ஞான ஒரு யோகுசே. உங்களுக்கு ஞான பலம் யோக பலம் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் ராஜ்யத்தை பெறலாம். பாபாக்கோ யாது கர்த்தே ஹோ
तो तुम आपे ही तिलक के लायक बन जाएंगे. பாபாவை நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் தனக்குத்தானே திலகத்தை இடுவதற்கு தகுதியானவராக ஆகிவிடலாம். புத்திமேக சிவபாபா ஹமாரா ஸ்வீட் பாப் டீச்சர் சத்குரு. புத்தியில் இருக்குது சிவபாபா நம்மளுடைய ஸ்வீட் அப்பா டீச்சர் குருவாக இருக்கார். हमको भी बहुत स्वीट बनाते, நம்மையும் மிக மிக ஸ்வீட் ஆக்குறார். तुम जानते हो हम ஸ்ரீ கிருஷ்ணபுரி में ज़रूर जाएंगे. உங்களுக்கு தெரியும் நம்ம கிருஷ்ணபுரி ஸ்ரீ கிருஷ்ணபுரியை சென்றடைந்து விடுவோம். हर 5000 वर्ष के बाद भारत स्वर्ग जरूर बनना. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாரதம் கட்டாயமாக சொர்க்கமாக வேண்டும். फिर नरक बनता है. அதுக்கு பிறகு நரகமும் ஆகிறது. மனுஷ சமஸ்தே जो धनवान है उनके लिए यहाँ ही स्वर्ग है. மனுஷங்க நினைக்கிறாங்களே பணம் இருந்தால் போதும் நம்ம சொர்க்கத்தில் இருக்கோன்னு. கரீப் நரக்கமேகே, ஏழைகள்லாம் நரகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பரந்து ஐசா நகி ஏகைஹி நரக். ஆனால் அப்படி அல்ல, இந்த உலகம் நரகம். अच्छा, मीठे मीठे सिखिलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणिकाना फर्स्ट पॉइंट, बायोस्कोप सिनेमा हॉल में जाने का रास्ता है. பயாஸ்கோப் சினிமா என்பது நரகம் செல்வதற்கான வழியாகும். इसलिए बायोस्कोप नहीं देखना है. ஆகவே சினிமா பார்க்காதீர்கள். याद की यात्रा से पावनपन ऊंच पद लेना. நினைவு யாத்திரையில் தூய்மை பெற்று உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். ஸ்புராணி துனியா சே தில் நகி லகாவோ. இந்த பழைய உலகத்தில் உங்கள் மனசை ஈடுபடுத்தாதீங்க. नेक्स्ट पॉइंट, मनसा वाचा कर्मना कोई को भी दुख नहीं देना. மனம் சொல் செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் தராதீர்கள். சப்கே கானோ மே மீठी மீठी பாத்தே சுனாவோ. அனைவரின் காதுகளில் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். சப்கோ பாப் கி யாத் திலானி ஹே. அனைவருக்கும் பாபாவின் நினைவை ஏற்படுத்துங்கள். புத்தி யோக் ஏக் பாப் சே ஜுடானா ஹே. புத்தியின் தொடர்பை ஒரே ஒரு பாபாவிடம் இணைத்து கொண்டே இருங்கள், இணைத்து விடுங்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க. स्मृति का स्विच ऑन कर सेकंड में अशरीरी स्थिति का अनुभव करने वाले प्रीत बुद्धि भव. பாபா சொல்கிறாங்க, நினைவுங்கிற ஸ்விட்சை ஆன் பண்ணி செகண்டில் அஷரீரி ஸ்திதியின் அனுபவத்தை செய்யக்கூடிய பிரீத்து புத்தி பவ, அன்பான புத்தியுடையவர் ஆகுங்கள். ஜஹா பிரபு प्रीत है वहाँ अशरीरी बनना एक सेकंड के खेल के समान. யாருக்கு பிரபுவின் மீது அன்பு உள்ளதோ அந்த அன்பில் அஷரீரி ஆக்குவது ஒரு செகண்டிலோட ஒரு விளையாட்டு போல. जिसे स्विच ऑन करते ही अंधकार समाप्त हो जाता, ऐसे प्रीत बुद्धि बन स्मृति का स्विच ऑन करो. देख देखी दुनिया की स्मृति का स्विच ऑफ हो जाएगा. எப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னு இருள் முடிந்து விடுகிறதோ, இருள் பெய்டுதோ, அதே போல அன்பான புத்தி உடையவராக இருந்து அன்பான புத்திங்கிற அந்த நினைவு பட்டனை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தேகம் மற்றும் இந்த உலகத்தின் நினைவுகள்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். एक सेकंड का खेल, இதெல்லாம் ஒரு செகண்டோட விளையாட்டு. मुख से बाबा कहने से भी टाइम लगता है, लेकिन स्मृति में लाने में टाइम नहीं लगता. பாபான்னு நம்ம வாயினால சொல்கிறதுக்கு டைம் ஆகுது, ஆனால் புத்தியில் கொண்டு வரதுக்கு அந்த டைம் ஆகாது. ये बाबा शब्द ही पुरानी दुनिया को भूलने का आत्मिक बाम्प है. பாபா சொல்கிறார், பாபாங்கிற சப்தம் பழைய உலகை மறப்பதற்கான ஒரு ஆன்மீக ஒரு பாம், வெடிக்குண்டுங்கிறார். ஸ்லோகன்,
देहबान की मिट्टी के बोझ से परे रहो तो डबल लाइट फरिश्ता बन जाएंगे. தேக பற்று என்ற மண்ணினுடைய சுமையிலிருந்து விடுபடுங்க. தேக பற்று என்ற மண்ணிலிருந்து, மண்ணோட சுமையிலிருந்து எப்போ நீங்கள் விலகிடுறீங்களோ டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகிவிடுவீர்கள். பாபா அவ்வேக்த இஷாரா கொடுக்குறாங்க. சத்தியதா செபியதா ரூபி கல்ச்சர்க்கோ அப்னாவோ. சத்தியம் பண்பாடை தனதாக்க வேண்டும். सत्यता की परख संकल्प बोल कर्म संबंध संपर्क सब में दिव्यता की अनुभूति. சத்தியத்தினுடைய அடையாளம் கண்டுபிடிப்பு என்னன்னா எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு அனைத்திலும் தெய்வீகத்தன்மையின் அனுபவத்தை செய்தலாகும். कोई कहते हैं मैं तो सदा सच बोलता हूँ लेकिन बोल व कर्म में अगर दिव्यता नहीं है तो दूसरों को आपका सच सच नहीं लगेगा. நீங்கள் சொல்கிறீங்க நான் சத்தியம் தானே பேசுகிறேன், ஆனால் பேச்சில் செயலில் ஒருவேளை தெய்வீகத்தன்மை இல்லை என்றால் பிறர் உங்களுடைய சத்தியத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? इसलिए सत्यता की शक्ति से दिव्यता को धारण करो. சத்தியத்தாவினுடைய சக்தியினால் தெய்வீகத்தன்மை வெளியாகணும். कुछ भी सहन करना पड़े घबराओ नहीं. சத்தியத்துக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் போராடலாம், பயப்படாதீங்க, ஏற்றுக்கோங்க, பொறுத்துக்கோங்க. சத்திய சமய பிரமான் ஸ்வயம் சித்த ஹோகா. சத்தியம் நேரத்தின்படி கட்டாயமாக என்னாகும், வெளியாகியே தீரும். அச்சா, இன்னைக்கு பாபா எவ்வளோ அழகான வரதானம் கொடுத்துருக்காரு. இந்த வரதானத்தை குறைஞ்சது 21 முறை நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா பாபா நம்ம மனசில் துக்கம் தாக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி சொல்லணுமோ அந்த வழியை சொல்லியிருக்கார் வரதானத்தில். அதனால் இந்த வரதானத்தை நம்ம ரொம்ப 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 அப்படியே படித்து அந்த ஸ்வரூபத்தில் நினைவில் நம்ம கொண்டு வர்றது அவசியம். சா ஓம் சாந்தி. साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा. साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा. मिल गई मंजिल, मिल गया किनारा, मिल गया किनारा. साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा. साथ तुम्हारा प्रभु. रोशनी ही रोशनी आती नजर है. अब ना भंवर का डर, ना ही फिकर है, ना ही फिकर है. हाथ में तेरे जब हाथ है हमारा. साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा. साथ तुम्हारा प्रभु. किसको खबर है कौन साथ है हमारे. जिसकी नजर से चलते चांद और तारे, चांद और तारे. कितनी ही बार
हमें क्या कमी है, हमें क्या कमी है। कितना हसीन लगता हर एक नजारा, साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा, साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा। मिल गई मंजिल, मिल गया किनारा, मिल गया किनारा। साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा, साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा, साथ तुम्हारा प्रभु कितना है प्यारा, साथ तुम्हारा प्रभु। நான் சொல்லும் விஷயத்தை யாரேனும் நம்பலைன்னா நிரூபிக்க வேண்டியதில்லை. நிரூபிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கே அந்த விஷயத்தில் முழு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். When someone does not believe in what I say, I need not be concerned about proving it. Trying to prove means I myself have doubt on the thing.